டைனிங் டேபிள்ல உட்காந்து ஒரு போல் நிறைய நல்ல மஷ்ரூம் சூப் குடிச்சிட்டு என்னவோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு டேபிள் கிளாத்தை தூக்கி பார்த்தா 100 கணக்கான குட்டி மனிதர்கள், சும்மா ஒரு 2 சிஎம்ல இருக்கிற குட்டி மனிதர்கள் 100 கணக்கான பேர் வந்து அந்த டேபிள் கிளாத் கீழே இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம கதவோட கேப் இருக்கும் இல்லையா, ஃப்ளாக்கும் கதவுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லையா, சும்மா ஒரு 2 cm அந்த மாதிரி கேப் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள ஒரு 100 கணக்கான பேர் வந்து மார்ச் பண்ணி வராங்க. இந்த மாதிரியான கேஸ் ஒரு 100 கேஸ் ஆகுது எவ்ரி இயர் சைனால இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் பண்ணப்படுது. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் எபிசோட்ல ஒவ்வொரு இயர் டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடக்கிற கிரைம் ஸ்டோரி, மோட்டிவேஷனல் ஸ்டோரி, கோஸ்ட் ஸ்டோரி, எனி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்து இந்த சீரீஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு உள்ள கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ஸோ இன்னைக்கு உள்ள எபிசோட்க்கு போகலாம். Time travel. இந்த மஷ்ரூமை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 1934, அதாவது 1934 வருஷத்துக்கு டிராவல் பண்ண போறோம். ஸோ 1934 வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவுட் சைட், இப்போ வந்து ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அவங்க உள்ளவங்க தான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா அந்த இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவுட் சைடருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிய வருது. இந்த மஷ்ரூமோட பேரு வந்து லென்மோவா அசியாட்டக்கா. ஸோ பின்னாடி பாக்குறீங்க இல்லையா, இந்த மஷ்ரூம் தான் அது. சில இடத்துல என்ன குறிப்பிடப்படுறாங்கன்னா, இந்த மஷ்ரூம் இந்த கலர்ல இருக்கு இல்லையா, பட் இதுவே நீங்க வெட்டினாலோ இல்லாட்டி சமைக்கும் போதோ இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலருக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி 1934 வந்து இந்த இந்த மஷ்ரூமை பற்றி நியூஸ்லாம் வெளியாக ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நோண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஷ்ரூம் ஆஃப் மேட்னர்ஸ்னு வந்து அந்த டைமில் வந்து இதுக்கு பேர் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும்னா, இந்த மஷ்ரூம் சாப்பிட்டா வந்து ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் இஃபெக்ட் நடக்குது, அவங்கள வந்து கேரக்டர் இல்லாட்டி அவங்களோட பிஹேவியர் எதுலையோ அதில் கொஞ்சம் இஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு சில மணி நேரங்களுக்கு, சில பேருக்கு வந்து சில நாட்கள் 1 வீக்கு கூட இருக்கும், சில பேருக்கு வந்து லைஃப் லாங் அவங்க வந்து அந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நம்பப்படுது. அப்படி என்னதான் இஃபெக்ட் வந்துருச்சு இந்த மஷ்ரூமை சாப்பிட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணுது? எனக்கும் அந்த இஃபெக்ட் பார்ட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி என்னன்னா, இந்த மஷ்ரூமை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, இது பாய்சன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதை வந்து தாராளமாக சாப்பிடலாம். பட் ஒன்று தான், இதை நீங்கள் சாப்பிட போறீங்கன்னா நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். இப்போ லெட்ஸே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல மஷ்ரூம் பாட் வந்து ஹாட் பாட் வந்து சர்வ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான டைமிங் இருக்கும். ஸோ அந்த டைமிங் முடிஞ்சிட்டோன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைமிங்கை மிஸ் பண்ணி ஸோ அது வெந்துருச்சா வேகலையான்னு தெரியாமலே சாப்பிட்றாங்க இல்லையா. ஒருவேளை இந்த மஷ்ரூம் அன்குக்காக சாப்பிட்றாங்க, அதாவது சரியாக வேகாமல் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வர்ற இஃபெக்ட் தான் வந்து இந்த குள்ள மனிதர்களை பார்க்கறது. ஜஸ்ட் இமேஜின், நம்ம சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு அந்த டேபிள் கிளாத் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி பார்க்கும்போது ஒரு 100 ஆஃப் பீப்புள், குட்டி 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 2 cmனா குட்டி குட்டி ஆளுங்க வந்து உட்காந்துருக்காங்க, மனுஷாளுங்க, குட்டி மனிதர்கள். ஆக்சுவலி அவங்கள வந்து எல்ஃப்னு அந்த இந்த ஸ்னோ ஒயிட்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குள்ள மனிதர்கள். அந்த மாதிரி ஒரு 100 பீப்புள் வந்து ஒரு டேபிள் கிளாத் கீழே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? மேபி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் டார்ச்சரா இருக்கும் இல்லையா. ஸோ இதுலேருந்து இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொல்ற விஷயம் என்னதுன்னா, அந்த டாக் கேப் இருக்கும் இல்லையா, கதவுக்கு கீழே அந்த கேப் இருக்கும், அதுல வந்து 100 பீப்புள்ஸ் வந்து மார்ச் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துலாம் நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த மஷ்ரூம்லன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. 1960ல, 2014ல, 2024, 2025 அன்டில் நான் ரிசர்ச் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ரிசர்ச் டைம்ல வந்து ஒருத்தர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது கேட்டோடனே இது வந்து ஃபன் இல்லை, இது வந்து உண்மையாவே ஒரு மாதிரியா மென்டல் டார்ச்சர் மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு.
ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் சொன்ன விஷயம் அப்படிப்பட்ட விஷயம். அவரு சொன்னாரு, அங்க வந்து குட்டி மனிதர்கள் 100 ஆஃப் பீப்பிள் இருந்தாங்க. குட்டி, குட்டி மனிதர்கள். அவங்க ஃபேஸ்லலாம் காளான் இருந்துச்சு. அதாவது மஷ்ரூம் அவங்க ஃபேஸ்லலாம் குட்டி, குட்டி மஷ்ரூம்ஸ் இருந்துச்சு. நான் அவங்கள வந்து சேஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அதாவது இங்கேருந்து போ அந்த மாரி விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணும்போது, அவங்க என்னைய பார்த்து பயப்படல. அவங்க என்னைய டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்குள்ள என்னைய வந்து வெடச்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்ப வந்து இதுலேருந்து நான் வெளியாகுவேன், அந்த மாதிரி எனக்கு ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. 1960ல அதாவது 1960ல ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து இத பத்தி ரிசர்ச் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மஷ்ரூம்ல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள வந்து ட்ரிகர் பண்ணுது. ஸோ அது என்ன கெமிக்கல்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ரிசர்ச் செய்றாங்க. பட் அங்க வந்து அந்த மாரி வித்தியாசமான எந்த ஒரு கெமிக்கலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. காலின் ஒருத்தரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட். அவரு வந்து ரிசர்ச்ச கன்டின்யூ பண்றாரு. ஸோ அவரு வந்து சைனால போயிட்டு இந்த மஷ்ரூம் பத்தி அவரு வந்து ஆளுங்ககிட்ட கேட்டு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்திலாம் கேட்குறாரு. அப்ப வந்து அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இது சைனால மட்டும் இல்ல, பிலிப்பீன்ஸ்லயும் இந்த மஷ்ரூம் வந்து சாப்பிடுறாங்க. இது வந்து பார்ட் ஆஃப் கல்ச்சரா கூட இருக்கு சில பேருக்குன்னு அவருக்கு தெரிய வருது. நான் இந்த மஷ்ரூம பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நெறைய ரிசர்ச் பண்ணேன். இவரோட ரிசர்ச் பேப்பர் மட்டும் இல்ல, இன்னும் நெறைய சோர்சஸ்லலாம் படிச்சேன். ஸோ அப்ப வந்து சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அ சில பேருங்கலாம் வந்து இந்த மஷ்ரூம் சாப்பிட்டா அவங்க வேற ஒரு அந்த குள்ள மனிதர்கள்லாம் பார்க்குறாங்க. வேற ஒரு வேர்ல்ட்ல இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து மறுபடியும் இந்த வேர்ல்டுக்கு வரவே இல்ல. அப்படியே இறந்து போனவங்க கூட இருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. வேற வேர்ல்டுக்கு போயிட்டாங்கன்னா, அவங்க நம்மள விட்டு காணாம போயிட்டாங்க. அந்த மாரிலாம் இல்ல. அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. இப்ப எப்படின்னா, இப்ப ஒரு இலை ஆடுதுன்னா, நமக்கு வந்து அந்த மஷ்ரூம் நம்ம சாப்பிடல. இப்ப நார்மலா இருக்கோம்னு வச்சுக்கலாமே. இப்ப நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா, காத்தடிக்குது, அங்க இலை ஆடுதுன்னு இருக்கும். பட் ஆனா அந்த மஷ்ரூம் சாப்பிட்டவங்களுக்கு அங்க எப்படி இருக்கும்னா, அந்த குள்ள மனிதர்கள் வந்து அந்த இலை மேல உட்கார்ந்து அந்த இலைய ஆட்டுறாங்க. அதனால தான் வந்து அந்த இலை ஆடுதுன்னு இருக்கும். ஃபேரி டேல்லலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பட் ஆனா வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இது ரியலா நடக்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்னாலலாம் இத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த மஷ்ரூம பத்தி நெறைய பேரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2014ல, 2024ல ஈவன் லாஸ்ட்டா வந்து 2025 வரைக்கும் இத பத்தி ரிசர்ச் பேப்பர் வந்துகிட்டே இருக்கு. 2025ல ஃபைனலா என்ன ஒரு கன்க்ளூஷன் குடுத்திருக்காங்கன்னா, சோ ஃபார் அன்டில் நவ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மாலிக்யூல் இருக்கு. அது என்ன மாலிக்யூல்னு கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனா அந்த மாலிக்யூல் தான் வந்து ஹியூமனோட கான்ஷியஸ்னஸ வந்து இஃபெக்ட் பண்ணுது. ஸோ அது ஆனா என்ன மாலிக்யூல்னு எங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் இதோட ஃபைனல் ரிசர்ச்சோட அவுட்கம். இது சும்மா ஒரு கதையோ இல்லாட்டி ஒரு ஃபேரி டேல் அந்த மாதிரிலாம் இல்ல. இது வந்து ரியலான ஒரு ஸ்டோரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் சைனால ஒரு 100 கேஸஸாவது இயர்லி வந்து ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபார் இத வந்து ஒரு சைக்காலஜி இஷ்யூவா தான் ட்ரீட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் குடுக்கப்படுது. எனக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்கணும்னு ஆசையா இருக்கு. கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த மாரி மஷ்ரூம் சாப்பிட்டோ, இல்லாட்டி ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இந்த மாரி ஒரு குட்டி குட்டி மனுஷனுங்கள நீங்க பார்க்குறீங்க. ஆனா வந்து இவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தா ஃபேஸ்ல அந்த மஷ்ரூம்லாம் இருக்கு அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருக்கு. பட் ஆனா வந்து லெட்ஸ் சே நீங்க பார்க்குறீங்கன்னா, அந்த மூமெண்ட் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா? இல்ல நீங்க எப்படி அத ஃபீல் பண்ணுவீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கீழ சொல்லுங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவ மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து வெளி இடத்துல வெளிநாட்டுல போயிட்டு சைனா, பிலிப்பீன்ஸ்லலாம் போய் மஷ்ரூம் சாப்பிட்றாங்கன்னா, இந்த மஷ்ரூம அவாய்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுங்க. அடுத்த எபிசோட்ல என்ன கதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.